வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஷாட்டோடைய வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக லேயர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது இப்போ வந்து ஒரு வீடியோ போயிட்டுருக்கும்போது நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஏதாவது இமேஜ் கொண்டு வரணும்னு தோணும், இல்லை அதில் வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸ் வரணும், இல்லை வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து அப்படியே இப்போ போயிட்டே இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எப்படி கொண்டு வரதுன்றதை பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டா அந்த ஆட் வருது. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தா உள்ளே போயிடுச்சு. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து லேயராக வந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்ரியேட் நியூன்னு போகிறோம். வீடியோ டச் பண்ணுறோம். அதில் நியூ அப்படின்றத டச் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ எடுக்கலாம்? ஓகே, இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். ஸ்பீச் உள்ள வீடியோவை எடுத்துக்கிறேன். எப்படி வந்துருச்சா? இப்போ இது வந்து எப்படிப்பட்ட வீடியோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது எப்படிப்பட்ட வீடியோ? ஹொரிசான்டலாக இருக்குது, வெர்டிக்கலாக இல்லை. அது நீங்கள் வந்து ஹொரிசான்டலாக தான் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. அது கேன்வாவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபிட்டு கொடுத்து பாருங்கள். 1:1 கொடுத்து பாருங்கள். 4:5 கொடுத்து பாருங்கள். இப்போ இது வந்து வெர்டிக்கலாக இருக்கிற டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு வீடியோ வந்து ஹொரிசான்டல் டைப்பில் இருக்குது. அதனால் நம்ம ஹொரிசான்டல் டைப்பை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. சரி, இப்போ இதில் எப்படி வந்து ஒரு லேயரை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஐபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. பிஐபி ஃபில்டருக்கு பக்கத்தில் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ப்ரீ கட்டுக்கு முன்னாடி இந்த பிஐபியை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப சொல்கிறேன். என்ன பண்ணணும், எங்கேயாவது நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு இமேஜையோ ஆட் பண்ணுறோம், லேயராக ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபில்டருக்கு பக்கத்தில் பிஐபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களான்றதில் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ அது நம்ம வீடியோவாகவும் ஆட் பண்ணலாம், ஃபோட்டோவாகவும் ஆட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோவாக அங்கே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோன்ற ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்துக்கலாம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? ஃபைன். சரி, இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேனே, ஒரு நிமிஷம். இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா. இதை வந்து நம்ம இங்கே நகட்டிக்கலாம். இல்லை இதை நீங்கள் இப்படியே டச் பண்ணிங்கன்னா இங்கே எடிட்டுன்னு ஒரு பென்சில் இருக்கா, அந்த பென்சிலை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எப்படிலாம் எடிட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் கலர் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இதை டச் பண்ணி கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து பேக்ரவுண்டு. ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம், நம்மளோட இஷ்டம். இதெல்லாம் நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன், பட் வந்தனால உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ வீடியோவை இங்கே வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் வந்து அந்த எந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே இங்கே டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். டச் பண்ணதுக்கு அப்புறமா அது நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, என்ன வேணால் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இன்னொருக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு அது நீங்கள் க்ராப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அந்த க்ராப்புன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை சுருக்கணுன்னா சுருக்கிக்கலாம். சரிங்களா. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி ஆகிடுச்சு. இப்போ இதை சைஸை நீங்கள் வந்து குட்டியாக ஆக்கணும், பெருசாக்கணுன்னா இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, குட்டியாக்குறது, பெருசாக்குறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சைடில் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் பேசும்போது அந்த வீடியோ அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், நீ பாட்டுக்கு ஈஸியாக மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வால்யூமை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணும். அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு வால்யூம் ரெடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் பேசுகிற வால்யூம் மட்டும் இருக்கும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், நீ பாட்டுக்கு ஈஸியாக மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா. புரிஞ்சுதா. இப்போ இது நான் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு ரிலேட்டடாக ஒரு இமேஜை ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவையே இந்த பேசுகிறதே தெரியாமல் முழுசாக மறைக்கணும் அப்படின்னாலும் நான் மறைச்சிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த டிக்குக்கு மேலே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஃபுல்லாக வந்துடும்.
ஸோ இப்போ நம்ம மறைஞ்சிட்டோம். எப்படி ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ பாசிபிள் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது. கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் நம்மளோட வாய்ஸ் இது வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கான வீடியோ தாங்க. வணக்கம், நான் உங்களோட மதி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அந்த பேசுகிறதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேக் வந்துட்டேன் அண்ட் திரும்ப நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு காமிக்கணும், வீடியோ எப்படி ஆட் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவை டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப அந்த பிஐபிக்குள்ளே போயிட்டு அந்த எந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலீட்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்ப்ளிட்டுக்கு பக்கத்தில் அதை கொடுத்தா டெலீட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து எப்படி உள்ளே வந்து காமிக்கிறதுன்றதை சொல்கிறேன். இப்போ இது என்னதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், நீ பாட்டுக்கு ஈஸியாக மன்னிச்சிட்டுன்னு சொல்லி. ஓகே, மன்னிக்கிறதை பற்றி பேசிகிட்ருக்கேன். மன்னிக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்கிவ்னஸ் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது ஒரு இமேஜை இங்கே கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒரு லேயராக நம்ம ஆட் பண்ண போகிறோனால திரும்பியும் நம்ம பிஐபிக்குள்ளே போயிட்டு இப்போ வீடியோ எடுத்தோம் இல்லையா, அடுத்துக்கு பக்கத்தில் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே வந்து நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை ஏதாச்சும் ஒரு இமேஜை நம்ம பேசுகிறதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்திருப்பேன், ஸோ அதை தான் தேடிட்டுருக்கேன். ஃபர்கிவ்னு எடுத்து வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த 2 ஃபர்கிவில் ஏதாவது ஒரு ஃபர்கிவ் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இமேஜு நான் கொஞ்சம் போல் நான் வச்சா போதும் அப்படின்னா இந்த சைடில் இப்படி வச்சுக்கலாம், இல்லை இந்த சைடில் இப்படி வச்சுக்கலாம். பேசிகிட்டு இருக்கும்போது நானும் தெரியணும், இமேஜும் தெரியணும்னா இப்படி வச்சுக்கலாம். யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், நீ பாட்டுக்கு ஈஸியாக மன்னிச்சு. இல்லைப்பா, எனக்கு இமேஜ் தான் ஃபுல்லும் வேணும், நான் மறைஞ்சிடணும் அப்படின்னா திரும்ப அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த டிக்குக்கு மேலே உள்ள ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஆனால் எப்போயுமே நீங்கள் வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் போட்டு எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய் அதோடய கலரை மாற்றிடுவேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஃபில்டரில் போய் கலரை மாற்றிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்டில் என் வாய்ஸ் கேட்கும், இந்த இமேஜ் அப்படியே இருக்கும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், நீ பாட்டுக்கு ஈஸியாக மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா, எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஓகே, இப்போ இந்த இமேஜ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், வேறு ஒரு இடத்துல வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியே இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட்டை அப்படியே இங்கே தள்ளி வச்சுட்டிங்க, எங்கே வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். உள்ளே போய் எடுத்துகிட்டு வரதுக்கு இங்கேயே நம்ம காப்பி பண்ணி டூப்ளிகேட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல அதை வந்து நான் உங்களோட மதி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். இந்த இடத்துல வச்சு பார்ப்போம் அப்படின்றத நான் லைட்டாக சொன்னேன். மன்னி முடியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் ஓகே, இப்போ ஒரு இமேஜை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரோன்றதை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வீடியோவை ஒரு லேயராக எப்படி ஆட் பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லைங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இமேஜஸை நீங்கள் வந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் இமேஜாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபில்டரை மாற்றி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், காப்பிரைட் வராது, சரிங்களா? இப்போ இன்னொரு இமேஜ் எடுக்கிறோம், சரிங்களா? பிஐபிக்குள்ளே போயிட்டு இன்னொரு இமேஜ் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாமா? இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த இமேஜை இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. ஓகே ஓகே, இப்போ இந்த இமேஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னிச்சிருன்னு சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இப்போ இந்த இமேஜை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நம்ம மொத்தமாக பெருசாக காமிச்சு நம்ம மூஞ்சை ஹைட் பண்ணலான்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் அப்படியே பிஐபிக்குள்ளே போயிட்டு இப்படி டிக் போட்டு இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா பிஐபிக்குள்ளே போயிட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் என்னென்னலாம் இருக்குது, க்ராப் ஆப்ஷன் இருக்குது, மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது, கட் அவுட் ஆப்ஷன் இருக்குது. கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இந்த இமேஜுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்களேன், நான் கட் அவுட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் கட் அவுட்டுன்னு வருதா, திரும்ப நீங்கள் இந்த கட் அவுட்டை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் டிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இமேஜ் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல நேச்சுரலாக இருக்கா? ஸோ இப்படியே நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்ம பேசுகிறப்ப சைடில் அந்த இமேஜ் வர மாதிரி நம்ம பண்ணலாம். மன்னிச்சிருந்து சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அந்த ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த கட் அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லைங்களா? இப்போ அடுத்து இது இன்னொரு இமேஜ் எடுப்போம். பிஐபிக்குள்ளே போயிட்டு நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன், பிஐபிக்குள்ளே போய் எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ இந்த இமேஜை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ மாஸ்க்குன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அந்த டிக் போட்டுட்டு இந்த எடிட் ஆப்ஷன் வரும் இல்லைங்களா, இந்த எடிட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இமேஜோட சைஸை மினிமைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு இந்த ஆரோவை இப்படி பண்ணிங்கனாலே என்ன ஆகிடும், அது வந்து சைஸ் குட்டியாகிறது பெருசாகிறது எல்லாம் ஆகும். எந்த ஆரோ, இந்த டபுள் சைடு உள்ள ஆரோ இருக்கு இல்லையா, அதை இப்படி விரித்து மூடுறது மூலமாக நமக்கு வந்து சின்னதாகிறது பெருசாகிறது இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை சைடில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் சிறுசாக்கிட்டு சைடில் வைக்கிறேன். மாஸ்க் ஆப்ஷன் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாஸ்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஆகிடும் நம்மளோட இமேஜ். ஓகேவா? நீங்கள் இப்படி மேலே இழுத்திங்கன்னா மேலே விரியும், சைடில் இழுத்திங்கன்னா சைடில் விரியும். அந்த ஆரோ போட்டிருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஆரோ பொறுத்து நம்ம எப்படி இழுக்கிறோமோ அந்த மாதிரி விரியும். ஓகேவா? அடுத்து ரவுண்ட்னா ரவுண்ட் ஷேப் வரும், ஹார்ட் போட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப் வரும். அடுத்து இது ஒரு ஷேப்பு ஓவல் ஷேப் மாதிரி, அப்புறம் இது ஒரு ஷேப்பு ட்ராப் மாதிரி இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படி வச்சுக்கணும். அடுத்து ட்ரையாங்குலர் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, என்ன ஷேப்பு, பென்டகன் ஷேப்பு, எது வேணாலும் நம்ம போட்டு மாஸ்க் மாதிரியும் காமிச்சிக்கலாம். இது கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ நம்ம பேசும்போது இதுக்கு முன்னாடி அந்த பர்சன் உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஸோ இதுவும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லேயரில் வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். திரும்ப பிஐபிக்குள்ளே போயிட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம். ஒரு இமேஜ், இந்த இமேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இமேஜில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த இமேஜை செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் இருக்குது, அனிமேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு அனிமேஷனாக போட்டு பாருங்கள். இது வந்து ஃபேடு, அடுத்தது வந்து ஜூம் இன், அடுத்தது வந்து ஜூம் அவுட்டு, அடுத்தது வந்து ஷேக்கு, அடுத்தது ஷேக் அவுட், அடுத்தது வந்து ரைஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபால், ஸ்லைடு லெஃப்ட்டு, ஸ்லைடு ரைட்டு, ஸ்விங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு அனிமேஷன் ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது இமேஜ் எப்படிலாம் வருதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து கீழேருந்து வருதா, அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து இமேஜ் வருது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து வருது. இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்க்க எதுன்றது நமக்கு தெரிஞ்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பிளர் ஆகி வருது, அதுக்கப்புறம் ஒரு பாட்டாக வருது. ஸோ இது லெஃப்ட்லேருந்து ஒரு பாட்டு, அப்புறம் ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இமேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது மாதிரி விண்டோவிலேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள், எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நம்மளோட ஒரிஜினல் வீடியோவுமே நம்ம இப்படி பண்ணலாம். அது இன்னொரு இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, அப்போ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தெரிஞ்சாலே சஃபிஷியன்ட்டு. ரொம்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நமக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது வந்து சஃபிஷியன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ லெட்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லணும். லெட்டர்ஸ் எப்படி ஓட விடுறது, அதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ லேயரில் உங்களுக்கு என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து வேணால் நீங்களே பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு பார்க்க உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ வந்து பேசிக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நட்டு லெட்ஸ் பாய் ஃப்ரம் மதி. பாய், டேக் கேர். இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா மேலே இருக்கிற சேவ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். இது எங்கே போய் சேவ் ஆகும், நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் இல்லைனா கேலரிஸில் போய் ஸ்டோர் ஆகிடுங்க. ஃபோட்டோஸ் இல்லைனா கேலரிஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இருக்குது, இதுதான் நம்மளோட வீடியோ. இது சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல தர போகிறேன் அப்படின்னா, ஃபோன் நம்பரை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறது, டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம், அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.